வெல்கம் பேக் டு தலைவி கிச்சன். இன்னைக்கு நம்ம தலைவி கிச்சன்ல வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த நான்வெஜ் ரெசிபியில வந்து எந்த ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சுவையான ஒரு எலும்பு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த எலும்பு குழம்புக்கு செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவைப்படுதுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். வாங்க இப்போ வந்து நம்மளோட கிச்சனுக்கு போகலாம். எலும்பு குழம்பு செய்யறதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ எலும்பு எடுத்திருக்கேன் நான். இந்த எலும்பு கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த எலும்பு குழம்பு எப்படி நம்ம செய்ய போறோம்னா ஒரு அரைச்சு தான் நம்ம பண்ண போறோம். இது அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், ஒரு 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4 இஞ்சி, ஒரு 6 பூண்டு, சிறிதளவு தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு. இந்த எலும்பு குழம்புக்கு போடக்கூடிய மசாலா ஐட்டம் என்னென்ன போட போறேன்னா வந்து இந்த எலும்பு கூட சேர்ந்து ஒரு 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த எலும்பு குழம்புக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு பண்ணும்போது இந்த எலும்பு குழம்போட ருசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எலும்பு குழம்புக்கு வந்து என்னென்ன பவுடர் வந்து யூஸ் பண்றேன் நான், ஒரு 4 ஸ்பூன் வந்து மல்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் வந்து பியூர் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, சிறிதளவு கல்லுப்பு. இந்த கல்லுப்பு போடுற போது என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா வந்து சுவையா இருக்குது நல்லா. அதுக்காக என்ன பண்ண நான் கல்லுப்பு வந்து நான் யூஸ் பண்றேன். அரைக்கிறதுக்கு மசாலாட்ட உங்களுக்கு சொன்னேன் நான். இதை எப்படி வதக்கி அரைக்கலாங்கிறத வந்து பார்த்துடலாங்க. எலும்பு குழம்புக்கு இந்த மசாலாவை ரெடி பண்றதுக்கு சிறிதளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுறணும். இது கூட எடுத்து வச்சிருக்க 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிடுறோம். அதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா வந்து மிதமான தீயில வச்சு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு 4 வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கறணும். இப்ப வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அப்பப்ப வந்து ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா வதங்கும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு 4 வதக்குனதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிடலாம். அதே பாத்திரத்துல வந்து இந்த எலும்பு வேக வச்ச இந்த எலும்ப இதுக்குள்ள போட்டுடுறோம். போட்டு அடுப்பை வந்து பெருசுல வச்சுக்கோங்க. இந்த எலும்பும் தண்ணியும் வந்து கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி தேங்காயும் முந்திரி பருப்பும் போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். துருவி வச்சிருந்த தேங்காய்க்குள்ள வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி வதக்கி வச்சிருந்ததை இது கூட சேர்த்து போட்டு அரைக்க போறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இது கூட என்ன பண்றோம்னா அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவை போடுறேன் நான்.
அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய், முந்திரி பருப்பு, வதக்கி வச்சிருந்த அந்த வெங்காய ஐட்டம் அதெல்லாம் 4ஐயும் போட்டு என்ன பண்றோம்னா அரைச்சி எடுத்துக்கிறோம். எடுத்து இதுல போட்டுறோம். நம்ம குழம்பு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல வந்து என்ன பண்றோம்னா குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, 2 கிராம்பு, 2 பட்டை, சிறிதளவு சோம்பு, இந்த 3ஐயும் போட்டு குழம்பு தாளிச்சு ஊற்ற போறோம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை, வெங்காயம், சோம்பு, கிராம்பு, பட்டை 3ஐயும் போட்டு குழம்பு தாளிக்கிறேன். குழம்பு நல்லா தாளிச்சு ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து சுவையான எலும்பு குழம்பு ரெடி. இந்த எலும்பு குழம்புக்கு வந்து சாதத்தில் வந்து ஊற்றி நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தில் மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டோ எல்லாத்துக்கும் இந்த எலும்பு குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச இந்த எலும்பு குழம்பை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.